டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நீங்கள் எங்களுடைய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வீடியோ சீரிஸுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த வீடியோ சீரிஸில் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி கதைக்க இருக்கின்றோம். நீங்கள் இந்த ஸ்லைடினை பார்த்ததும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸினை நாங்கள் ஃப்ளட்டர் என்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த வீடியோ சீரிஸுடனான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று தெரியாத ஒருவருக்கும் இந்த வீடியோ சீரிஸின் நிறைவில் மொபைல் ஆப் ஒன்றினை டெவலப் செய்ய தேவையான நாலேஜினை வழங்குவோம். நீங்கள் இன்டர்மீடியேட் ஒருவராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான கன்செப்டுகள் புரியவில்லை என்றால் இந்த வீடியோ சீரிஸினை சரியாக ஃபாலோ செய்வதன் மூலம் அந்த அத்தியாவசிய கன்செப்டுகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று பார்த்து பின்னர் ஃப்ளட்டரினை இன்ஸ்டால் செய்து அடுத்து இருக்கின்ற வேலைகளை ஆரம்பிப்போம். இப்பொழுது மொபைல் அப்ளிகேஷன் என்றால் என்ன மற்றும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துவேன். நான் உங்களுக்கு உதாரணம் ஒன்றின் மூலம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி கதைக்கும் பொழுது தெளிவுபடுத்துகின்றேன். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் என்ன செய்வீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். பெரும்பாலானோர் முதலில் தங்களுடைய போனினை எடுத்து வந்திருக்கும் இமெயில்ஸ் மற்றும் மெசேஜஸினை செக் செய்வார்கள். நாங்கள் இந்த விடயங்களை மொபைல் போன் ஒன்றின் மூலம் செய்கின்றோம். நீங்கள் கேம்பஸில் இருக்கலாம், அல்லது ஜாப் ஒன்றினை செய்யலாம், அல்லது ஸ்கூல் சென்று கிளாஸ்களுக்கு சென்று உங்கள் லெஷர் டைமினை செலவிடலாம். நீங்கள் உங்களுடைய லெஷர் டைமினை செலவிடும் பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் நிச்சயமாக உங்கள் போனில் சோஷியல் மீடியாவுக்கு செல்வீர்கள், பாடல்களை கேட்பீர்கள், இது போன்ற விடயங்களையே செய்வீர்கள். இது பொதுவான விடயமாகும். நாங்கள் மொபைல் போன் ஒன்றினை யூஸ் செய்கின்றோம் என்பது மொபைல் போனில் அப்ளிகேஷன் சிலவற்றினை இன்ஸ்டால் செய்து அந்த அப்ளிகேஷன்ஸினை யூஸ் செய்வதாகும். உதாரணமாக நீங்கள் உங்கள் போனில் யூடியூபுக்கு சென்று வீடியோக்களை பார்க்கலாம். இங்கே நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் போனில் யூடியூப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து அந்த அப்ளிகேஷன் மூலம் ப்ரொவைட் செய்யும் சர்வீஸினை அனுபவிக்கின்றீர்கள். எனவே நான் அப்ளிகேஷன் ஒன்றினை யூஸ் செய்வது என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைத்திருக்கும். உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் நிச்சயமாக 2 அல்லது 3 அப்ளிகேஷன்ஸினை யூஸ் செய்வீர்கள். இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்பது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். அதாவது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்பது எமது லைஃபுடன் பின்னி பிணைந்த ஒன்றாகும். இந்த ஸ்லைடில் இந்த நாட்களில் மிகவும் பிரபலமான அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு இந்த லிஸ்டினை பார்த்ததும் நீங்கள் இங்குள்ள அப்ளிகேஷன்ஸில் 1 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை டுடே யூஸ் செய்கிறீர்கள் என்பது புரிந்திருக்கும். இங்கே யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர், டிக்டாக், டெலிகிராம் போன்ற அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட் இருக்கின்றது. இவற்றையே நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்று அழைக்கின்றோம். இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்பது ஏதேனும் கம்பெனி ஒன்றினால் அல்லது டெவலப்பர் ஒன்றினால் டெவலப் செய்யப்பட்டு நீங்கள் யூஸ் செய்யக்கூடிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கிருந்து அதனை எடுத்து உங்கள் போனில் இன்ஸ்டால் செய்து அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலம் ப்ரொவைட் செய்யும் சர்வீஸினை அனுபவிக்கின்றீர்கள். இதுவே மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றின் மூலம் நடைபெறுகின்றது. நான் இந்த விடயங்களை உங்களுக்கு ஏன் விளக்குகின்றேன் என்றால் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை டெவலப் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னர் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை ஏன் டெவலப் செய்கின்றீர்கள் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் யூசர்ஸ்களுக்கு ப்ரொவைட் செய்யும் சர்வீஸ் என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஜேர்னியினை கண்டினியூ செய்ய எளிதாக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த ஜேர்னியினை ஆரம்பிக்க ஐடியா ஒன்றினை கூறுகின்றேன். உங்களுக்கு நான் இது போன்ற அப்ளிகேஷன் ஒன்றினையே தயாரிப்பேன் என்று ஐடியா ஒன்று இருக்கலாம். அதனாலேயே
நீங்கள் இந்த சீரிஸினை பார்க்கின்றீர்கள். அவ்வாறு உங்களுக்கு ஐடியா ஒன்று இருந்தால் இந்த ஜேர்னியினை கண்டினியூ செய்து செல்லலாம். இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று இதனை விடவும் மிகவும் பிரபலமான அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கின்றன. இதுவரை நான் ஸ்லைட்களில் தெளிவுபடுத்தியவை இந்த ஸ்லைடில் சுருக்கமாக இருக்கின்றது. அதாவது மொபைல் அப்ளிகேஷன் என்றால் என்ன என்பது இந்த ஸ்லைடில் சுருக்கமாக இருக்கின்றது. இங்கு the process of creating software applications specifically designed to run on mobile devices like smartphones, tablets and wearables என்று இருக்கின்றது. இது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் என்ற ப்ராசஸின் டிஸ்கிரிப்ஷன் ஆகும். மொபைல் அப்ளிகேஷன் என்பது the process of creating software applications என்பது ஆகும். மொபைல் அப்ளிகேஷனினை டெவலப் செய்வது என்பது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸினை கிரியேட் செய்யும் ப்ராசஸ் ஆகும். இது மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றாக இருப்பது ஏன் என்றால் இது எமது மொபைல் டிவைஸ்களில் ரன் ஆகும் வகையில் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் செய்யப்பட்டுள்ளது. மொபைல் டிவைசஸ் என்பது ஸ்மார்ட் போன்ஸாக இருக்கலாம். அதாவது நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் செய்யும் ஃபோன் ஆகும். அதே போன்று உங்களுக்கு டேப்லெட் அல்லது உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் போன்ற வேரபிள்ஸாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஸ்லைடில் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு வேரபிள்ஸுக்கு உதாரணமாக உங்கள் ஸ்மார்ட் வாட்சினை எடுத்துக்கொள்கின்றேன். நாங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சுடன் இன்டிகிரேட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸை யூஸ் செய்வதனையே செய்கின்றோம். உங்கள் ஃபிட்னஸ் மற்றும் ஹார்ட் பீட்டினை ட்ராக் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவற்றை நாங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சுடன் இன்டிகிரேட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் செய்வதனையே செய்கின்றோம். உங்கள் ஃபிட்னஸ் மற்றும் ஹார்ட் பீட்டினை ட்ராக் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவற்றை நாங்கள் IoT சிஸ்டம் மூலம் இன்டிகிரேட் செய்து இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் செய்யலாம். இவையும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வகைக்குள் உள்ளடங்கும். அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். நான் இந்த ஸ்லைடில் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி மிகவும் முக்கியமான விடயத்தை இணைத்துள்ளேன். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரித்ததாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் டு டூ அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரித்ததாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த டு டூ அப்ளிகேஷனினை எவ்வாறு யூசர்ஸ்களுக்கு அனுப்புவீர்கள்? உங்களுக்கு யூசர்ஸ்களுக்கு அதனை அனுப்ப எந்த பிளாட்ஃபார்ம் தேவை என்பது பற்றி ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றிய கதைக்கும் பொழுது இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று iOS அல்லது ஆப்பிள் டிவைஸுக்கு தனியாக அனுப்ப முடியும். ஆண்ட்ராய்ட் அல்லது கூகுள் டிவைசஸில் உங்கள் அப்ளிகேஷனினை பப்ளிஷ் செய்ய முடியும். நீங்கள் இவ்வாறு அப்ளிகேஷனினை பப்ளிஷ் செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன என்பதை உங்கள் நாலேஜில் இணைக்க வேண்டும். இந்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று ISO என்பது ஆப்பிள் டிவைசஸுக்கான பிளாட்ஃபார்ம் அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகும். அதே போன்று ஆண்ட்ராய்டு என்பது கூகுள் டிவைசஸுக்கான பிளாட்ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக மேலும் சிறிதளவு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கின்றன. இங்கு வேரபிள்ஸ் பற்றி கதைக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கின்றன. அதே போன்றுதான் நாங்கள் IoT டிவைசஸ் அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் செய்து தயாரிக்கும் டிவைசஸினை இந்த பிளாட்ஃபார்ம் வகைக்குள் யூஸ் செய்யலாம். உங்களுக்கு IoT என்றால் என்ன என்பது தெரிந்திருக்கலாம். IoT என்றால் இன்டர்நெட் மூலம் எமது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுடன் கதைக்கக்கூடிய சிறிதளவு ஹார்ட்வேர் டிவைசஸ் இருக்கின்றன என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக அலெக்சா போன்ற அசிஸ்டன்ட்டினை இந்த IoT வகைக்குள் இணைக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக வாய்ஸ் கமாண்டினை கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள லைட்டினை தேவையான செக்ஷன் ஒன்றில் யூஸ் செய்து ஆஃப் செய்ய முடியுமான சில ஸ்மார்ட் ஹோம்ஸ் இருக்கின்றதை பார்த்திருப்பீர்கள். இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால் ஹார்ட்வேர் டிவைசஸுடன் எமது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனினை இன்டர்நெட் மூலமாக இன்டிகிரேட் செய்யப்பட்டுள்ளது. இதுவே IoT டிவைசஸின் மூலம் நடைபெறுகின்ற பேசிக்கான விஷயமாகும். நான் இந்த ஸ்லைடில் நீங்கள் தயாரிக்கும் அப்ளிகேஷன்ஸினை பப்ளிஷ் செய்யக்கூடிய யூஸ் செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன என்பதனையே தெளிவுபடுத்த முயற்சித்தேன். இங்கு நான் கதைத்தது போன்று உங்கள் அப்ளிகேஷனினை ஆப்பிள் டிவைசஸ், ஆண்ட்ராய்டு டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்ச் போன்ற வியரபிள் டிவைசஸ் அல்லது IoT டிவைசஸில் யூஸ் செய்ய முடியும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
அடுத்த ஸ்லைடில் இந்த மொபைல் அப்ளிகேஷன் எவல்யூஷன் எவ்வாறு நடைபெற்றது என்பதை பார்ப்போம். நீங்கள் எமது மொபைல் ஃபோன் எவல்யூஷன் எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பதை பார்க்கலாம். முதலில் மிகப்பெரிய மொபைல் ஃபோன்ஸ் இருந்தன. அவற்றின் நிறையும் சற்று அதிகமாக இருந்தது. காலம் செல்ல செல்ல மொபைல் ஃபோன்ஸ் குறைந்துள்ளது. அதே போன்று மொபைல் ஃபோன்ஸின் கீழே இருந்த டச் பேட் நீக்கப்பட்டு அது ஃபுல் ஸ்கிரீனாக கன்வெர்ட் ஆகியுள்ளது. அடுத்ததாக வருகின்ற ஸ்லைடில் இந்த எவல்யூஷன் பற்றி கதைப்போம். நாங்கள் இன்று யூஸ் செய்யும் மொபைல் ஃபோன் எவ்வாறு எவல்யூஷன் ஆனது என்பதை இந்த ஸ்லைட்ஸ் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்லைடில் 1990 முதல் 2000 வரையான காலகட்டத்தில் மக்கள் மொபைல் போன்ஸினை இன்றைய காலத்தை போன்று சோஷியல் மீடியா பிரவுஸ் செய்ய, இன்டர்நெட் பயன்படுத்த போன்ற விடயங்களுக்கு யூஸ் செய்யவில்லை என்பதை காணலாம். அவர்களின் பேசிக் தேவை வாய்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜிங் ஆக இருந்தது. அதாவது எங்கோ தொலைவில் இருக்கும் நண்பருடன் கதைக்க அல்லது அவருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றினை அனுப்புவது அவர்களின் தேவையாக இருந்தது. அந்த காலத்தில் மொபைல் போன்ஸ் மூலம் செய்யக்கூடிய முக்கிய விடயங்கள் வாய்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜிங் மாத்திரமே ஆகும். அதன் பிறகு காலப்போக்கில் இந்த விடயமானது எவல்யூஷன் ஆகி மக்கள் இந்த மொபைல் போன் மூலமாக பல்வேறு என்டர்டைன்மெண்ட் விடயங்களை செய்ய தொடங்கினார்கள். இங்கு நான் சிறந்த உதாரணத்தை கொடுத்திருக்கின்றேன். மல்டிமீடியா கேப்பபிலிட்டிஸ் போன்ற கேமராஸ், MP3 பிளேயர்ஸ் போன்ற விடயங்கள் அந்த காலத்திற்கு பிறகே இன்டிகிரேட் செய்யப்பட்டன. உதாரணமாக அந்த காலத்தில் மக்கள் பயணத்திற்கு செல்லும் போது போனில் இன்டிகிரேட் செய்யப்பட்ட கேமரா இருக்கவில்லை. அவர்கள் தனியாக கேமரா ஒன்றினை எடுத்து சென்று அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் செய்தார்கள். அது போன்ற விடயங்களுக்கு தீர்வாகவே காலப்போக்கில் மொபைல் போனில் கேமராவும் இன்டிகிரேட் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஸ்லைடின் மூலம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆரம்ப காலத்திலே மக்கள் மொபைல் போனினை வாய்ஸ் கம்யூனிகேட் செய்ய மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜிங் அனுப்புவதற்காக மாத்திரமே யூஸ் செய்தனர். காலப்போக்கில் மொபைல் போனில் கேமரா போன்ற மல்டிமீடியா கேப்பபிலிட்டிஸ் இன்டிகிரேட் செய்யப்பட்டன. ஏனென்றால் அவ்வாறான சர்வீசஸினை யூஸ் செய்வது மக்களுக்கு அத்தியாவசியமானதாகும். முதலாவதாக மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மொபைல் போன்ஸ் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜிங் மற்றும் வாய்ஸ் கம்யூனிகேஷன் மாத்திரமே செய்தனர் என்பதை பார்த்தோம். அதன் பிறகு மல்டிமீடியா போன்ற விடயங்கள் போனில் இன்டிகிரேட் ஆகி போன் படிப்படியாக மேம்பட ஆரம்பித்தது. அந்த காலத்தில் என்னென்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தன என்று பார்ப்போம். அந்த காலகட்டங்களில் முக்கியமாக இருந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆனது BlackBerry OS ஆகும். நீங்கள் முன்னர் இருந்த போனில் iOS அல்லது Android OS வருவதற்கு முன்னர் முதலில் BlackBerry OS என்பதே இருந்தது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு பெரிய பட்டன் லிஸ்ட் கொண்ட போனே BlackBerry போன் என்பது நினைவிருக்கலாம். அந்த போனில் BlackBerry OS என்பதே ரன் ஆகியது. நீங்கள் யாரிடமாவது போனில் முதலில் இருந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன என்று கேட்டால் அது BlackBerry OS சிஸ்டம் ஆகும். இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று காலப்போக்கில் 2007இல் iOS உடன் ஆப்பிள் போன் வெளியானது. இந்த மொபைல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ யூடியூபில் இருக்கின்றது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் அதனை பாருங்கள். அந்த வீடியோவில் ஆப்பிள் நிறுவனம் முதன்முறையாக போனுக்கு டச் ஸ்கிரீனினை அறிமுகப்படுத்தியது என்று விளக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக இந்த ஆப்பிளின் ஆப் எக்கோசிஸ்டமினை அறிமுகப்படுத்தியதும் ஆப்பிள் நிறுவனம் ஆகும். எனவே 2007 வரை மொபைல் போனில் டச் ஸ்கிரீன் பார்க்க முடியவில்லை. அந்த காலம் வரை மக்கள் பல்வேறு பட்டன்ஸினை இன்டிகிரேட் செய்த போனினை யூஸ் செய்தனர். 2007க்கு பிறகே மொபைல் போன்ஸில் டச் ஸ்கிரீன் இன்டிகிரேட் ஆக ஆரம்பித்தது. உங்களிடம் மொபைல் போனுக்கு முதலில் டச் ஸ்கிரீன் இன்டிகிரேட் செய்யப்பட்டது எந்த வருடம் என்று யாராவது கேட்டால் அது 2007இல் ஆப்பிள் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டது. இந்த காலத்தில் Android OS மிகவும் பிரபலமாகவில்லை. இந்த காலத்தில் iOS என்பதே மிகவும் பிரபலமாக இருந்தது. 2010ஆம் ஆண்டை நெருங்கும் பொழுதே கூகுளின் Android OS என்பது பாப்புலராக ஆரம்பித்தது. அவர்கள் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமினை முற்றிலும் ஓபன் சோர்ஸ் சிஸ்டமாக வெளியிட்டுள்ளமை இது மிகவும் பாப்புலராக இருப்பதற்கான அடிப்படை காரணமாக அமைந்தது. இந்த ஓபன் சோர்ஸின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று பல்வேறு மேனுஃபேக்சரர்ஸ்
அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஓப்பன் சோர்ஸ் கோடினை எடுத்து அதில் சிறிய மாற்றங்களை செய்து பல்வேறு வகையான ஆண்ட்ராய்டு போன்ஸ்களை அறிமுகப்படுத்தினர். 2010 பல்வேறு வகையான போன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டன. நீங்கள் இந்த ஸ்லைடில் ஆண்ட்ராய்டு போன்ஸ் 2010க்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் முற்றிலும் ஓப்பன் சோர்ஸ் என்பதை பார்க்கலாம். அதாவது அதன் சாஃப்ட்வேர் கோட் கம்யூனிட்டி ஒன்றிற்கு யூஸ் செய்யக்கூடியவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பல்வேறு மேனுஃபேக்சரர்ஸ்கள் இந்த சாஃப்ட்வேர் கோடினை எடுத்து பல்வேறு வகையான ஆண்ட்ராய்டு போன்ஸ்களை தயாரிக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகு மொபைல் போன் இண்டஸ்ட்ரி மிகவும் ரெவல்யூஷனைஸ் ஆக ஆரம்பித்தது. மேலும் பல்வேறு மேனுஃபேக்சரர்கள் மொபைல் போன் இண்டஸ்ட்ரியில் நுழைய ஆரம்பித்தனர். அடுத்த ஸ்லைட்ஸினையும் பார்ப்போம். ஆரம்பகால மக்கள் போனினை டெக்ஸ்ட் மெசேஜிங் அல்லது வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்கு மாத்திரமே யூஸ் செய்தனர். அந்த காலத்தில் கேமரா அல்லது யூடியூப் என்பன இன்டிகிரேட் செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் போன் மூலமாக பல்வேறு சர்வீசஸை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் இன்டர்நெட்டினை யூஸ் செய்கின்றோம், பாடல்களை கேட்கின்றோம், இது போன்ற பல்வேறு விடயங்களை செய்கின்றோம். நாங்கள் அந்த காலத்தில் இருந்த போனின் மூலமாக இப்பொழுது யூஸ் செய்யும் போனில் இருக்கக்கூடிய விடயங்களை செய்ய முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக முடியாதல்லவா? நீங்கள் இந்த போனும் காலப்போக்கில் ரெவல்யூஷனைஸ் ஆகியுள்ளது என்பதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள். இந்த ஸ்லைடில் இருப்பது போன்று போனின் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் இம்ப்ரூவ் ஆகி உள்ளது. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த விடயங்கள் இப்பொழுது நாங்கள் யூஸ் செய்யும் போனில் இல்லை. இந்த ஸ்லைடில் அவ்வாறு இம்ப்ரூவ் ஆன விடயங்கள் என்னென்ன என்று இருக்கின்றது. ப்ராசஸர்ஸ், மெமரி, கேமரா ஆகியவை மிகவும் இம்ப்ரூவ் ஆகி உள்ளன. இது போன்ற பல்வேறு விடயங்கள் இம்ப்ரூவ் ஆகி உள்ளன. உங்களுக்கு முன்னர் 2 மெகா பிக்சல்கள் 5 மெகா பிக்சல்கள் இருந்தன என்பது தெளிவாக இருக்கும். இப்பொழுது 108 மெகா பிக்சல் போன்கள் இருக்கின்றன. இங்கு நான் உங்களுக்கு கூற எதிர்பார்ப்பது என்னவென்றால், இப்பொழுது இருக்கும் மொபைல் போன்ஸில் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். அதனால் எமக்கு தேவையான எந்த ஒரு சர்வீசஸினையும் மொபைல் அப்ளிகேஷனாக யூசர்ஸ்களுக்கு சென்ட் செய்ய முடியும். அதனால் இந்த விடயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்ஸின் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் இம்ப்ரூவ் ஆகி உள்ளது என்று முன்னரே கூறினேன். நீங்கள் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுடனேயே இந்த ஸ்மார்ட் டிவைசஸினையும் பார்க்கின்றீர்கள். ஸ்மார்ட் டிவைசஸ்களுக்கு உதாரணமாக ஸ்மார்ட் வாட்ச் போன்றவை 2010க்கு பிறகு ஹார்ட்வேர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்ததும் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஸ்மார்ட் வாட்ச் என்பது ஸ்மார்ட் டிவைஸ் ஒன்றாகும். ஸ்மார்ட் டிவைசஸுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மாத்திரமன்றி பல்வேறு டிவைசஸும் இருக்கின்றன. இந்த ஸ்மார்ட் டிவைசஸிலும் நாங்கள் தயாரிக்கும் மொபைல் அப்ளிகேஷனினை இன்ஸ்டால் செய்து ரன் செய்யக்கூடிய வகையிலேயே அவை தற்பொழுது செட்டப் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஸ்மார்ட் டிவைசஸ்களை போன்றே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டிகிரேட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இப்பொழுது பல்வேறு டிவைசஸில் ரன் ஆகி கொண்டு இருக்கின்றன. இந்த ஸ்லைடில் நான் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ்களை கொடுத்திருக்கின்றேன். சிரி, கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா போன்ற AI ட்ரிவன் ஃபீச்சர்ஸ் பயன்படுத்தும் டிவைஸ்களும் இப்பொழுது மார்க்கெட்டில் இருக்கின்றன. எம்மால் இந்த விடயங்களுக்கும் மொபைல் அப்ளிகேஷன்ஸினை டெவலப் செய்ய முடியும். நான் உங்களுக்கு எங்களது முதலாவது வீடியோவின் மூலமாக மொபைல் அப்ளிகேஷன் என்றால் என்ன மற்றும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை விளக்க ஐடியா ஒன்றினை வழங்க விரும்பினேன். இந்த வீடியோவில் மொபைல் டிவைசஸ் எவ்வாறு எவல்யூஷன் ஆகின என்பதை ஸ்லைட்ஸ் மூலம் பார்த்தோம். அதன் பிறகு இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கு ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு அதிகரித்துள்ளது என்பதை பார்த்தோம். அதே போன்று AI ஃபீச்சர்ஸ் எவ்வாறு இன்டிகிரேட் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் பார்த்தோம். நாங்கள் உங்களுக்கு இந்த பார்ட் மூலம் மொபைல் டிவைசஸ் மூலம் யூஸ் செய்யப்படும் மொபைல் அப்ளிகேஷன்ஸினை எவ்வாறு யூஸ் செய்கின்றோம் என்பதற்கான இன்ட்ரடக்ஷனினை வழங்க விரும்பினேன். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்ததாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரன் செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன என்பதை பார்த்தோம். அதன் பிறகு காலப்போக்கில் மொபைல் டிவைசஸ் ஆப்பரேஷன் சிஸ்டம் எவ்வாறு எவல்யூஷன் ஆனது என்பதை பார்த்தோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரித்தால் அதனை பிளே ஸ்டோரில் அல்லது ஆப் ஸ்டோரில் பப்ளிஷ் செய்யக்கூடிய
மொபைல் அப்ளிகேஷன் கேட்டகரிஸ் என்னென்ன என்பதை பார்ப்போம்.